ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். Hallelujah. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. தம் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவரால் அன்றி நம்மாலே ஒன்றும் செய்ய கூடாதுன்னு சொல்லி வேதவசம் திட்டமாய் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தேவனை சமீபமாய் பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போமா. குறிப்பாக ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவர் அந்த வாக்கு தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கத்தக்கதாக, நாம் அதை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டுடைய கரத்தில் நாம் கொடுப்போமா. அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போமா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்ற வாக்குக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போமா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாம் என்ற வாக்குக்காய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வாக்குக்காய் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்குத்தத்தத்துக்காய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வாக்குத்தத்தத்துக்காய் நாம் ஸ்தோத்திரிப்போமா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்ற வாக்குக்காய் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருப்பேன் என்ற வாக்குத்தத்தத்துக்காக அவரை ஸ்தோத்திரிப்போமா. என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ற வாக்குக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போமா. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வாக்குக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்ற வாக்குக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போமா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வாக்குக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வாக்குக்காய் நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போமா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வாக்குக்காய் நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போமா. உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்திற்காக அவரை ஸ்தோத்திரிப்போமா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்துக்காக அவரை ஸ்தோத்திரிப்போமா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்ற வாக்குக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்விலே அபியாசப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது சொல்லி வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் அதை உணர்ந்தவர்களாக துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமையினை போற்றி என்ற எல்லாரும் சேர்ந்து நாம் அதை பாடலை பாடுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமையினை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமையினை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ
கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார்ல. அனுதினமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது அவனுடைய கிருபைன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை அனுதினமும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் தந்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. வந்துட்டு திரும்பி போகும்போது 10 குஷ்டரோகிகளும் சுகமானார்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் சுகப்பட்டதை ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே நான் சுகம் பெற்றேன் என்று சொல்லும் போது, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நன்றி அறிதலை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம நன்றி அறிதலோடு கூட ஆண்டவரை நாம நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற சுகம், பலன், ஜீவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேர் எவ்வளோ பலவீனங்கள் மத்தியிலே இருக்கிறாங்களே, ஆண்டவர் கிருபையாய் நம்மை அழகாய் வழி நடத்தி வந்திருக்கிறாரே. இந்த நாளிலே இந்த கிரேஸ் டிவிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அதே போல ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்வில் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார்ல. ஆண்டவர் அழகான ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் அவர்களை ஆண்டவர் பிள்ளைகளாக வளர்ப்பதான கிருபைகளை நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல விசுவாச நண்பர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருச்சபைக்காக நன்றி செலுத்துவோம். ஒருவேளை வட மாநிலங்கள்லாம் திருச்சபையே இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் நல்ல ஒரு திருச்சபையை கொடுத்து அனுதினமும் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவர் நாமத்தாலே கூடி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவரே, எங்களுக்கு தந்த இந்த கிருபைகளுக்காய் நன்றின்னு சொல்வோம். இப்படிப்பட்ட கிரேஸ் டிவியின் ஊழியங்கள் மூலமாக வாரந்தோறும் இப்படி இந்த உபவாச கூடையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்ம இப்படி கூடி ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவர் கொடுத்த பலனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் கொடுத்த நம்முடைய இந்திய தேசத்துக்காய் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 148 கோடி மக்கள் வாழ்கிற இந்த தேசம், அதில் நம்மை பிரஜைகளாக இந்திய குடிமக்களாக வைத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய
நம்ம வாழ்விலே செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்தோம் அல்லவா? ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய நன்றி பலிகளை ஏற்றுக்கொண்டிருப்பார். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் பரிசுத்தத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி ஆண்டவர் சொல்கிற வசனத்தை நாம் நினைவு கூறுவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி திட்டமாய் வேதவசம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அந்த பரிசுத்தத்தை பெறுவதற்காக ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோமா? ஆண்டவருடைய அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்த ஆண்டவன் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். மன்னிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றவர்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய இயலாமைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அர்ப்பணிப்போமா? நொறுங்குடைய இருதயத்தை அவர் புறக்கணியாத தேவன், பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை வெறுக்காத ஆண்டவர். ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற காரியங்கள் உன்னுடைய வாழ்வில் இருக்குமானால் தயவு கூர்ந்து என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பு கோருவோமா? ஆண்டவர் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவன் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு பிரியமற்ற காரியங்கள் எங்களுக்குள்ளாக இருக்குமானால் எங்களை எல்லாவற்றையும், அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களிருந்து அகற்றி போட ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற பெருமைகள் கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கிற பொறாமைகள், எங்களுக்கு உமக்கு பிரியமற்ற காரியங்கள் ஏதாவது எங்களுடைய வாழ்வில் இருக்குமானால் ஆண்டவரே எல்லாம் எடுத்து போட ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் பெருக வேண்டும், நாங்கள் உம்முடைய சமூகத்தை சீர்க வேண்டும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். இதோ நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் என்ற பாடலை எல்லாரும் உணர்ந்தவளாக, நம்மை அர்ப்பணித்தவளாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே, எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் சொல்லி அந்த மனதோடு கூட இந்த உண்மையாக இந்த பாடலை நாம் பாடுவோமா? ஆவலாய் அழைக்கிறாரிதோ, நீயுவா உந்த நேச ஆவலாய் அழைக்கிறாரிதோ. பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர். கல்வாரியின் மேட்டினில் கண்கொள்ளாத காட்சியே, கல்வாரியின் மேட்டினில் கண்கொள்ளாத காட்சியே கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும். அழைக்கிறார், அழைக்கிறார் இதோ நீயுவா உந்த நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயுவா உந்த நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ. நோயையும் ஏற்றவர் மெய்யையும் வென்றவர், நோயையும் ஏற்றவர் மெய்யையும் வென்றவர். நேசர் உந்த நோய்களை நிச்சயமாய் தீர்ப்பாரே, நேசர் உந்த நோய்களை நிச்சயமாய் தீர்ப்பாரே. நோயுற்று உன்னையே அழைக்கிறார், நோயுற்று உன்னையே நேயமாய் அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார் இதோ நீயுவா உந்த நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயுவா உந்த நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இவ்வளவு நேரம் ஆண்டவரை நாம் துதித்து அவர் நம்முடைய வாழ்விலே கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரித்தோம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் அனுதினமும் நன்மைகளை செய்து வருகிறார். அதெல்லாம் நன்றி பலிகளை எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார்ல, அதெல்லாம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தாரு. ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் அழைக்கிற அந்த அழைப்பை ஏற்றவர்களாக நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்தாரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மை கத்தாவை துதித்து பாடவும், கத்தாவே நீ கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக எனக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. எங்களுடைய வாழ்விலே நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி பலியை எடுக்கும் எங்களுக்கு உதவி செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய சமூகத்தில் எங்களை ஒரு அர்ப்பணிக்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மீதியான வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. சகல துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரே
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord.